வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டோக்லா. இது குஜராத்தி ஸ்பெஷல். நார்த் இண்டியன்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக செய்வாங்க. நம்ம எப்படி இட்லி எல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் இந்த டிஷ் அதிகமாக செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இது வந்து புளிப்பு, தித்திப்பு, காரம் அந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சுவையில் இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. எடுத்து காமிக்கிறேன். நம்ம வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். நம்ம இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டோக்லா செய்கிறதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். இந்த 2 கப் கடலை மாவு நல்லா ஜெலிச்சிட்டு நல்லா ஒரு க்ளீன் பவுடரை எடுத்துக்கோங்க. 2 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஜெலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்புக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பவுடர் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதே மாதிரி ஈனோ சால்ட்டுன்னு சொல்லக்கூடியது, இது வந்து ஒரு 5 கிராம் அளவில் சேர்க்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். 5 கிராம் சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா பவுடர் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கலக்கிக்கலாம். நம்ம போட்ட பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா இப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி எதுவும் வராமல் இருக்கும். நல்லா ஜெலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மாவை, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும். கொஞ்சமாக திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக வேணும்னா நல்லா நம்ம அடித்து பீட் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணோன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த டைம் ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்க்குறோம். கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை சொல்லுவோம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான். திருப்பியும் ஒரே டைரக்ஷனில் இப்படியே தான் பண்ணணும், திருப்பி பண்ணக்கூடாது. இதே அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி பதம் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ், 1/4 ஹவர் வந்து நம்ம இதை மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு. இது பாருங்கள், நம்ம இப்போ ஈனோ சால்ட்டு சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால் நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக இருக்குது. இது இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கேக் டீன் வந்து நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தூரம் இது வரைக்கும் நல்லா மேலே எழும்பி வரும். நல்லா சுத்தூரம் நீங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றுற அந்த டின்னு எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எது இருக்கோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் நல்லா டேப் பண்ணக்கூடாது. அப்படியே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். டைட் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வராது. அப்படியே லூஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் ஏர் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணியிருப்போம் உள்ளே ஏர் ஃபார்ம் ஆகிறதுக்காக. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இதை வைக்கணும். நல்லா தண்ணி ஆவி வந்த பிறகு தான் வைக்கணும். நம்ம எப்படி இட்லி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ இதை நல்லா காற்று போகாமல் ஹேர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது ஒரு
20லேருந்து 25 நிமிஷம் வந்து நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். டோக்லா தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆயில் வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரியணும், படப்படன்னு மேலே வரணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இந்த அளவுக்கு பொரியணும். இதுலேயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், இந்த தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் வந்து நீங்கள் பவுடராகவும் சேர்க்கலாம், இல்லைன்னா 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் அந்த தித்திப்பு தன்மை இருக்கணும். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்க அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டம்ளர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம லெமன் வந்து பிழிஞ்சு விட போகிறோம். இந்த தாளிப்பு எதுக்குன்னா தித்திப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா மேலே எழுந்தி வந்திருக்கு. இது வந்து உள்ளே வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டிக் மாதிரி இருந்தாலும் நீங்கள் இப்படி பார்க்கலாம். உள்ளே இன்செர்ட் பண்ணி ஒட்டாமல் வரணும் பொட்டில். இல்லைன்னா நைஃப்பில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு நீங்கள் அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணெய் ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இது தானாகவே இது பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படி வரலைன்னா இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓரெல்லாம் இப்படி எடுத்து விட்பேன். தானாகவே வந்துடும். நம்ம எண்ணெய் தடவை இருக்கிறதுனால தானாகவே வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்துவாங்க. அப்படியே வந்துடுச்சு பார்த்தீங்களா. எண்ணெய் ஞாபகமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊற்றணும் பேக்கரை. இப்போ பாருங்கள், நம்மளுடைய டோக்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை அப்படியே கட் பண்ணிப்போம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணலாம். பட் டோக்லா வந்து ஸ்கொயராக கட் பண்ணுவாங்க நார்த் இண்டியன்ஸு. எப்போவுமே கடலை மாவு அரைச்சா ஃபஸ்ட்டு என் பையன் கேட்குறது டோக்லா செஞ்சு கொடுன்னு கேட்பான். பஜ்ஜி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாஃப்டாக இறங்குது பாருங்கள் நைஃபை போட்டுட்டு திருப்பியும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிப்போம். இப்போது நம்ம தாளித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே சூடு ஆறத்துக்கு முன்னாடியே நம்ம இதை அந்த பீசஸ் மேலே அப்படியே நல்லா அந்த ஜூஸியாக நம்ம ஊற்றிடணும். இப்போ நம்மளுக்கு டேஸ்ட் வந்து இதில் தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. வந்து புளிப்பு அந்த நார்த் இந்தியன் ஸ்பெஷல் வந்து இது வந்து ஒரு குஜராத்தி டிஷ் இல்லைங்களா. ஸோ அவங்க எல்லாமே ஒரு தித்திப்பு புளிப்பு எல்லாமே சேர்த்தா மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயாவது ஒரு சேஞ்ச் நம்ம வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். குறிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து நார்த் அதாவது நம்மளுக்கு அந்த பாரிஸ் சைடில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சவுகார்பேட் அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நல்லா சாஃப்டாக தேங்காய் வந்து ரொம்ப முத்தலை தேங்காயும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இல்லாமல் நல்லா பூ மாதிரி இருக்க மாதிரி துருவி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க தேங்காவை. பாருங்கள், நம்மளுடைய டோக்லா வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.